எழுப்புதல் கையேடு 5. பிதாவாகி தேவனும் எழுப்புதலும். அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஆதியாகமம் 15:13-16. சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் கேட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். யாத்திராகமம் 2:23-25. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி. எரேமியா 25:11-12. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஏசாயா 44:28. பலிபீடமே, பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். 1 ராஜாக்கள் 13:2. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியருமன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். எஸ்ரா 1:5. இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலுமிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 16:15. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 1:4-5. கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 1 ராஜாக்கள் 19:15-16. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38. இருதயங்களை அறிந்த தேவன் பரிசுத்த ஆவியை தந்து சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர் 15:8. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை தேவன் சுத்தமாக்கி யூதர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் வித்தியாசம் இராதபடி செய்தார். அப்போஸ்தலர் 15:9. நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, அப்பா, எழுப்புதல் ஆண்டவரே, அப்பா, எந்த ஒரு எழுப்புதலும் உம்முடைய தீர்மானம் இல்லாமல் ஏற்படவில்லை. அப்பா, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உடைய கிரிகள் எல்லாம் முடிந்திருக்கிறது. உடைய கிரிகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. இதற்காக நன்றி அப்பா. உம்முடைய தீர்மானம், உம்முடைய முன் குறித்தல், உம்முடைய ஆலோசனை, உம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் படி ஆண்டவரே, அந்தந்த காலகட்டங்களில் தேவனுடைய முன் அறிவின்படி எழுப்புதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எழுப்புதல் ஆண்டவரே திட்டமானது இடத்திலிருந்து தோன்றி தீர்க்கதரிசிகளால் அந்தந்த காலங்களில் முன் உரைக்கப்பட்டு தேவன் தெரிந்து கொண்ட ஊழியர்களை கொண்டு அது நடப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, இது எல்லாவற்றுக்கும் மூல காரணம் தேவனாகிய கர்த்தர் நீராயிருப்பதற்காக நன்றி அப்பா.
ஆண்டவரே, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் நீர்தான் என்று வேதம் சொல்கிறது. விருப்பத்தையும் செய்கையும் எங்களில் ஏற்படுத்துகிறவர் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விருப்பத்தையும் செய்கையும் ஆண்டவர் எங்களுக்குள்ளாக உருவாக்குகிறவர் நீங்கப்பா, நீங்க ஆண்டவரே. விருப்பத்தையும் செய்கையும் உருவாக்குகிறவர் நீராயிருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மனதார நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் பிதாவே. உம்முடைய சித்தம் இல்லாமல், உம்முடைய ஆளுகை இல்லாமல், உம்முடைய கரம் இல்லாமல் ஒன்றும் இந்த பூமியில் நடக்கலப்பா. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே கிறிஸ்துவானவர். ஆண்டவர் எழுப்புதலில் ஆண்டவரே செயல்படுகிறீர். ஆவியானவர் எழுப்புதலில் செயல்படுகிறீர். ஆகிலும் ஆண்டவரே அவர்களை எல்லாம் நடப்பிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் நீரப்பா. திரியேகத்திலே முதல் நிலையில் இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே 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 அப்புறம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பரத்தில் இருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. இன்றைக்கு சபை ஆண்டவரே உம்மை குறித்த அறிவு குறைந்திருக்கிறது அப்பா. இயேசுவை அறிக்கை இடுகிறார்கள், ஆவியானவரை அறிக்கை இடுகிறார்கள், ஆனால் பிதாவை ஆண்டவரே அதிகமாய் சொல்லாதபடி இருக்கிற சபைகளை பார்க்கிறோம். உம்மை மறுதளிக்கிற நிலைகளை நாங்கள் பிதாவின் நாமத்தை அறிக்கை செய்யாதிருக்கிற அநேக சபைகளை நாங்கள் பார்க்கிறோம், ஊழியர்களை பார்க்கிறோம் அப்பா. நீங்கள் இல்லாமல் எதுவும் இங்கே இல்லை ஆண்டவரே. அதை குறித்த ஒரு உணர்வை தேவன் அப்பா சபைகளுக்கு நீர் ஏற்படுத்தும். ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா. பிதாவை அறிவது ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதப்பா. இயேசுவை அறிவது நித்திய ஜீவனை கொடுக்கிறது. ஆனபடியினால பிதாவாகிய தேவனை எல்லாவற்றிலும் முன்னிறுத்தி நாங்கள் நடக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும் அப்பா. ஆண்டவரே பவுல் ஜெபிக்கிறார். ஆண்டவரே பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் தர வேண்டும் என்று கேட்கிறார் அப்பா. பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானமும் தெளிவையும் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் அப்பா அந்த நாட்களிலே நீர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. கட்டளையிடும் அப்பா. பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானம், ஆவியானவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை, ஆண்டவரை தெளிவை அப்பா, இயேசுவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் தேவன் தாமே நீர் ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும். இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் பிதாவாகிய தேவன் நம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரை அந்தந்த காலகட்டங்களில் ஊழியர்களை எழுப்பி நீர் பயன்படுத்தி இருக்கிறீர். இந்த நாட்களிலும் கூட தேவனே உம்முடைய சித்தத்தின்படி உம்மால் முன்குறிக்கப்பட்ட ஊழியர்களை, விசுவாசிகளை, பெண்களை ஆண்டவர் எழுப்பி இந்த உலகம் தழுவின எழுப்புதலை நீ நடப்பிக்க வேண்டுமாய் பலத்த வல்லமையை, சிருஷ்டிப்பின் வல்லமையை, இந்த கரத்தின் கிரியைகளை நீர் அப்பா விளங்க வைக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இன்றைக்கு உலகம் இயேசுவை பார்க்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவம்னா இயேசு தான் கண்ணுக்கு தெரிகிறார். இன்னும் சில மக்கள் மாதா என்று சொல்லப்படுகிற மரியாதை நம்புகிறார்கள் அப்பா ஆண்டவரே. ஆனால் பிதாவை குறித்த ஒரு அறிவு இன்றைக்கு சபைக்கு வர வேண்டும். பிதாவை குறித்த ஆண்டவர் அறிவு இன்றைக்கு சபைக்கு வர வேண்டும். ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்த இயேசுவை இன்றைக்கு மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அப்பா. ஆனால் உலகத்தை தோற்றத்திற்கு முன்பாகவே இருக்கிற, என்றென்றைக்குமாய் இருக்கிற, சதா காலமும் இருக்கிற ஆண்டவரே, நெடி ஆயுசுள்ளவராய் இருக்கிற, துவக்கமும் முடிவுமாய் இருக்கிற உம்மை குறித்த அறிவை இந்த உலகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சபைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எழுப்புதலுக்கு ஒரு அஸ்திவாரமாய் ஆண்டவனே ஆணிவேராய் பிதாவை குறித்த அறிவு இருக்க போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உலகத்தை உண்டாக்கின தேவன், உலகத்தை ஏற்படுத்தின தேவன், எல்லாவற்றையும் நிர்வகித்து கொண்டிருக்கிற தேவன் என்பதை ஜனங்கள் அறியத்தக்கதான ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். எழுப்புதில்லை அன்று இனி வரப்போகிற எழுப்புதில்லை பிதாவின் பங்கு ஆண்டவரே முழுமையாக இருக்க போவதற்காக நன்றி அப்பா. பிதாவாகிய தேவன் நீர் எல்லாரையும் புள்ளியும் எல்லாவற்றையும் நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். எழுப்புதல் உண்டாகட்டும். அப்பா சிருஷ்டி கர்த்தராம் அப்பா தேவனுடைய வல்லமை விளங்கட்டும். சிருஷ்டி கர்த்தர் அப்பா உலகத்தை உருவாக்கின போது எப்படிப்பட்ட பலத்த வல்லமை பிரயோஜனம் படுத்தினீரோ அதே போல இந்த கடைசி கால எழுப்புதல் பிதாவே உடைய பலத்த வல்லமை, உடைய சித்தம், உடைய தீர்மானம் பலமாய் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரை அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. மோசே நாட்களில் நடந்த எழுப்புதலை ஆண்டவரை ஆபிரகாம் நாட்களிலேயே முன்குறித்து வெளிப்படுத்தின தேவன் ஆண்டவரை கோரேஸ் உருவாவதற்கு முன்பாகவே எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாகவே கோரேஸை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைத்த தேவன் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே ஒரு ராஜா எழுந்து ஆண்டவரே பூசாரிகளுடைய எலும்புகளை எல்லாம் சுட்டரித்து போடுவான் என்று முன்குறித்த
முன் உரைத்த தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இயேசுவை அப்பா இயேசுவை கொண்டு கிரிகளை நடப்பித்த தேவன் ஆண்டவரே. அப்பா நீ இந்த கடைசி நாட்களில் கடைசி கால எழுப்புதல்ல பலமாய் தேவனாகிய கர்த்தர் நீர் செயல்பட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பிதாவை குறித்த அறிவு, பிதாவின் செயல்கள் ஒவ்வொரு வாழ்விலையும் ஊழியங்களில் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். பிதாவே இந்த பலத்த கிரியைகள் இந்த கடைசி கால எழுப்புதலில் செயல்பட போவதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.